கோவிலின் கருங்கல் தரையில் ஒரு தூணில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தார் வக்கீல் விஸ்வநாதன். அவர் அருகில் அமர்ந்த மகள் ரேணுகாவின் முகம் அழுது அழுது சிவந்து வீங்கி போயிருந்தது. மகள் ரேணுகாவோ தந்தையின் மேல் வெறி பிடித்த மிருகமாய் ஆக்ரோஷத்துடன் சீறி பாய்ந்தாள். வார்த்தை எனும் அம்பை வீசி அவரது இதயத்தை கிழித்தெறிந்தாள். பொறுமை இழந்த விஸ்வநாதன் அவளிடம், அம்மா ரேணு, இது கோவில், 4 பேர் வந்து போகிறடா, நம்ம பஞ்சாயத்தை வீட்டில் போய் வச்சுக்கலாம், அமைதியா இரு என்று சொல்ல, ஆனால் மகளோ, இங்கே பாருங்கப்பா, இது இந்த ஆண்டவன் முன்னாடி நம்ம பேச வேண்டியது. என் காதலை பிடித்தது நீங்கள் தானே, உண்மையை ஒத்துக்கொள்ளுங்கள். அதற்காக தானே நீங்கள் 1 வாரம் முன் என் ஆகாஷ் வீட்டுக்கு சென்றீர்கள் என்று கத்தினாள். அம்மாடி, அந்த சன்னிதானத்தில் இருக்கிற கடவுள் மேல் ஆணையாக சொல்கிறேன், எனக்கு இதற்கும் சம்மந்தம் இல்லை. சொல்லப்போனா உங்கள் காதலை பற்றி தெரிந்தவுடன் அதற்கு இடையூறாக இல்லாமல் அந்த பையனை பற்றிய விவரம் அறியவும் திருமணத்தை பற்றி பேசவும் மட்டுமே அவன் வீட்டுக்கு சென்றேன். ஆனால் அவர்களும் என்னை கீழ்த்தரமாக பேசி அவமதித்து அனுப்பி வைத்தனர் என்று கூறிய அவர், அதெல்லாம் சரி, எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. ஏன் 5 வருடங்களாக அவனை காதலித்து கொண்டிருக்கும் நீ எதற்காக எங்களை மாப்பிள்ளை பார்க்க வைத்தாய்? உண்மையை சொல்ல வேண்டியதுதானே. யாரை ஏமாற்றுவதாக நினைத்தாய்? எங்களது நேரத்தை வீணடித்து திருமண மையங்களில் படியேறி வைத்தாயே. உனக்காக நம் சொந்தங்கள் மாப்பிள்ளை தேடி சொன்னார்களே, அனைவரையும் முட்டாளாக்கி விட்டாயே. காதலிக்க துணிந்த உங்களுக்கு பயம் எதற்கு? யாரிடமாக வெளிப்படையாக பேசலாம் அல்லவா? உன்னால் நான் மட்டும் சிரமப்படவில்லை. இதோ உன் தாய் தன் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு தினமும் மேட்ரிமோனிய பக்கத்தில் ஆன்லைனில் திறந்து வைத்து உனக்கு மாப்பிள்ளை தேடி கொண்டிருந்தாளே. எங்களையெல்லாம் பைத்தியக்காரங்களை எண்ணி விட்டாயோ? என்னிடம் சொல்ல பயந்தால் அம்மாவிடம் உன் காதலை சொல்லி இருக்கலாம். தாய் உனக்கு தோழி போலதானே என விஸ்வநாதன் பதிலுக்கு கடுகாய் பொரிந்து தள்ள, சுற்றி நின்ற கூட்டம் அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தது. போதுப்பா உங்கள் நாடகம், பேச்சை திசை திருப்ப நினைக்காதீங்க, நிறுத்துங்க. எனது காதல் திருமணத்துக்கு தடையாக நின்றது நீங்கள் தானே, அதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆகாஷை பிடிக்காததற்கு காரணம் அவனது படிப்பா, ஜாதியா, மதமா, இல்லை அவனது வேலையா? எது உங்களை தடுத்தது என தேம்பி தேம்பி அழுதபடி கேட்டாள். அதுவரை பொறுத்து கொண்ட அப்பா விஸ்வநாதன் வெகுண்டு எழுந்து மகளின் கையை தர பிடித்து இழுத்து கொண்டு வந்து அந்த ஆண்டவன் சன்னதியில் கீழே தள்ளி கடவுளை காமித்து, இந்த திருமணத்தை நிறுத்தியவள் நீ மட்டும்தான், அதற்கு இந்த கடவுள் தான் சாட்சி என்றார். திடுக்கிட்டு எழுந்தாள் ரேணு. சற்றே சாந்தமான அப்பா விஸ்வநாதன், அம்மா ரேணு, போன மாதம் பல புகைப்படங்களை ஜாதகம் எடுத்துக்கொண்டு கல்யாணத்தர்கள் ஒருவர் நம்ம வீட்டுக்கு வந்த பொழுது அவரை வாய்க்கு வந்தபடி திட்டி அவமதித்து விரட்டி விட்டாயே. உன் அம்மா வருவதற்குள் அந்த மனிதனிடம் இனி நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது என சண்டை போட்டு அவரை நீட்டிய ஃபோட்டோக்களை கோபத்தில் கிழித்தெறிந்து குப்பை தொட்டியில் போட்டது நீந்தானே என்று கேட்க, ஆம், அந்த தரகரை ஓட விரட்டுகளாயிட்டே நான் என்று கூறி ஆமோதித்தாள் மகள். இப்படிதானே நாங்கள் உன்னிடம் கொடுக்கும் ஜாதக ஃபோட்டோக்களை பார்க்காமலே கிழித்தெறிந்திருப்பாய். இதில் உன்னால் ஏமாறியது நாங்கள் மட்டுமல்ல, நீயும் தான். இதை கேள் மகளே, அவர் கொண்டு வந்த புகைப்படங்களில் உன் காதலன் ஆகாஷின் புகைப்படமும் ஜாதகமும் இருந்தது. ஆனால் உன் கண்களுக்கு ஏனோ அது தெரியவில்லை. அதுதான் உனக்கு எழுதி வைத்த விதி என நினைக்கிறேன். உங்கள் இருவருக்கும் 10 பொருத்தருக்கு மேல் இருந்ததால் அவன் உன் காதலன் என்று தெரியாமலே அவனுக்கு தரகர் மூலம் நாங்கள் பூர்ண சம்மதம் தெரிவித்து விட்டோம். ஆனால் நீ செய்த அந்த காரியம் வேறு விதமாய் உன் வாழ்க்கையை விளையாட ஆரம்பித்து விட்டது. நீ அவனது புகைப்படத்தையும் ஜாதகத்தையும் கிழித்திருந்த விவரம் தெரிந்த பையனின் வீட்டார் உன்னை நிராகரித்து விட்டனர். மகனுக்கு வேறு இடத்திலும் பெண் பார்த்து நிச்சயம் முடித்து விட்டனர். இது முழுக்க முழுக்க உன் தவறே. உன் காதல் முறிவுக்கு காரணமாக உன் விரல் உன்னையே சுட்டி காட்டுகிறது. ஆத்திரக்காரர்களுக்கு புத்திமட்டு என்பது அறிவிழந்த உன் புத்திக்கு இனியாவது புரியும் என நினைக்கிறேன் என்றார் அப்பா விஸ்வநாதன். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.